பராசக்தி ட்ரெய்லர் வந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு தமிழ் உணர்வோட மையப்படுத்தி அந்த ட்ரெய்லர் வெளியானுச்சு. அதாவது இந்த படத்தினுடைய தலைப்பு, அந்த முன்னோட்டம் இது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது அந்த 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அப்படியே கண் முன்னே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை பார்த்து பயந்து போய் தான் சூர்யா வெளியேறாரு. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்குங்கிறத நீங்கள் அப்போ அவ்வளோ வெயிட்டேஜ்னா அந்த கதையை சிவகார்த்திகேயனால் ஹேண்டில் பண்ண முடியும் சார்? இல்லை, கதை தானே எப்பவுமே. அதனால சிவகார்த்திகேயனுக்கு ஏற்கனவே அந்த வாய்ப்பை அமரன் கொடுத்துருச்சு. நீங்கள் அமரனுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்தாருன்னு வைங்களேன், நமக்கே எப்படிரா இந்த படத்தில் இவர் ஒட்டுவார்னு இருக்கும். பட் அமரன் டோட்டலாக சிவகார்த்திகேயனுடைய இமேஜே மாற்றிருச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சூர்யா அவர்களுக்கு இது காஸ்ட்லி மிஸ் தானே சார் இந்த படம் பொறுத்த வரைக்கும்? சூர்யாவுக்கு ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னா, சூர்யா அந்த படத்தில் இல்லைன்னு கேள்விப்பட்ட உடனே தனுஷ் ஒரு பக்கம் போட்டி, சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் போட்டி. இன்னைக்கு இது பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண்ணு தான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் இங்கே மாணவர்கள் மத்தியில் என்னவா இருந்துச்சு, எவ்வளோ பெரிய எழுச்சி அவர்களுக்குள்ளே அது உருவாக்கிச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சுதா கொங்கரா சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ அப்படி ஒரு அதிரி புதிரியான ஒரு படத்தை தான் அவங்க பண்ண போகிறாங்க. நிச்சயமாக சுதா கொங்கராவை பொறுத்தளவுக்கு சொல்ல வந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் வெளியான கராத்தே பாபு அந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாடா படத்தோ இயக்குனரோட அடுத்த படம். உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா? அந்த என்னென்ன விஷயங்கள் அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்க? எனக்கு ரொம்ப அதை பார்த்தோன்னே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஜெயம் ரவி இந்த மாதிரி ஒரு ஜானரில் நடிச்சதில்லை, இதுக்கு முன்னாடி நடித்ததே இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் டிவியில். நான் ஏதோ சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தா என்னடா ஜெயம் ரவி மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா அது படத்தினுடைய ட்ரெய்லர். அதுக்கப்புறம் முதல்லேருந்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில பேரை பார்க்கும்போது அந்த சாயல் இருக்குது, அந்த சாயல் இருக்குது. அதே மாதிரி கலைவாணர் அரங்கத்தில் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச காலம் சட்டமன்றம் அங்கே நடந்துச்சு. ஸோ அதனால் அந்த இருக்கைகள் எல்லாமே அவ்வளவு தெளிவாக செட்டுக்கிட்டுன்னு போட்டது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. கரெக்டாக ஜெயம் ரவி அவர் பேரை மாற்றினதை இந்த ட்ரெய்லரோட கனெக்ட் பண்ணி என் பேர் இதுதான் ரவி மோகன் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வந்தது போட்டு ரொம்ப, அதாவது ஒரு ட்ரெய்லர் தானே எதையோ நறுக்கி போட்டோம்னு இல்லாமல் அந்த கொஞ்ச நேரத்தையும் ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தியிருந்தார் இந்த டைரக்டர். சார் இப்போ ரவி மோகன் பேர் மாற்றிருக்காரு, ஜெயம் ரவிலேருந்து ரவி மோகன். இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கா சார்? நிச்சயமாக நியூமராலஜி தான் காரணம், வேற என்ன. இப்போ அருண்குமார் தான் அருண் விஜயா மாறினார், சரவணன் தான் சூர்யாவா மாறினாரு. அது கூட ரொம்ப அவர் வரும்பொழுதே சூர்யானே வந்துட்டார். பட் சில பேர் சில படங்கள் நடித்து ஒர்க் அவுட் ஆகாமல் பேரை மாற்றுவாங்க. கட்டாயமாக உண்டு இல்லை. அதுதானே அருண்குமார் அருண் விஜயா மாறினார். அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த படமும் ஓடினதில்லை. அருண் விஜய்ன்னு அவர் மாறினோன்னே அவருடைய படங்கள் நல்லா ஓடிச்சு. அதே மாதிரி விஷ்ணு, நடிகர் விஷ்ணு, அவர் விஷ்ணு விஷால்னு விஷ்ணு விஷால்னு அப்புறம் விஷாலை கொண்டு சேர்த்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் நல்லா போச்சு. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது காக்கா உட்கார பணம் விழுந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கொஞ்சம் பேர் மாற்றிக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் இவரும் மாறியிருக்காரு. இவர் மாறின பிறகு இவருடைய லைனப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு பக்கம் இந்த படம் சுதா கொங்கரா படம் பராசக்தி, இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரவேற்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடடா ரவி மோகனும் லிஃப்டில் ஏறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நிறைய பேர் சேகர் பாபு அவருடைய கதையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. KS ரவிக்குமார் நின்று பேசுற அந்த ஸ்டைல் எல்லாம் பார்க்குறப்ப முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இது பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க அப்படி ஏதோ விசாரிச்சிங்களா சார்? அது மாதிரியான படம் கதையா இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக ஏதோ ஒரு உண்மை கதையின் பின்னணியில் தான் இதை எடுக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா கராத்தே தியாகராஜன்லாம் அந்த சட்டமன்றத்தில் இருந்தவர் தானே, அவருக்கே பல கதைகள்லாம் இங்கே உண்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அவர் கதையை கூட எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் துல்லியமாக தெரியல, இவர் கதையை தான் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை விசாரித்து சொல்லலாம்.
சார் இன்னொரு பக்கம் சுதா கொங்கரா அவங்களுடைய படத்தோட பராசக்தி ட்ரெய்லர் வந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு தமிழ் உணர்வோட மையப்படுத்தி அந்த ட்ரெய்லர் வெளியானுச்சு. இந்த படம் சிவகார்த்திகேயன் கரியரில் எவ்வளோ முக்கியமான ஒரு படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார்? இந்த பராசக்தி அப்படின்ற படமும் தமிழ் சினிமாவுக்கு எது மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது? அதாவது இந்த படத்தினுடைய தலைப்பு, அந்த முன்னோட்டம், இது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது அந்த 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அப்படியே கண் முன்னே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இது பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண்ணு தான்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் இங்கே மாணவர்கள் மத்தியில் என்னவா இருந்துச்சு, எவ்வளோ பெரிய எழுச்சி அவர்களுக்குள்ளே அது உருவாக்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சுதா கொங்கரா சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை பார்த்து பயந்து போய் தான் சூர்யா வெளியேறாரு. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். அப்போ அவ்வளோ வெயிட்டேஜ்னா அந்த கதையை சிவகார்த்திகேயனால் ஹேண்டில் பண்ண முடியுமா சார்? இல்லை, கதை தானே எப்பவுமே. ஓரளவுக்கு இமேஜ் உள்ள ஹீரோ உள்ளே வந்தாருன்னா அதுலேருந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே அது. ஸோ அதனால் சிவகார்த்திகேயனுக்கு ஏற்கனவே அந்த வாய்ப்பை அமரன் கொடுத்துருச்சு. கரெக்ட். நீங்கள் அமரனுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்தாருன்னு வைங்களேன், நமக்கே எப்படிரா இந்த படத்தில் இவர் ஒட்டுவார்னு இருக்கும். பட் அமரன் டோட்டலாக சிவகார்த்திகேயனுடைய இமேஜே மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் அவர் இந்த படத்துக்கு வரும்போது ரொம்ப பொருத்தமாக இருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படத்துக்கு ஏற்கனவே சு வெங்கடேசன் வசனம் எழுதியிருக்காரு. அப்போ இன்னும் பொலிட்டிக்கலாக அது ரொம்ப ஸ்ட்ராங்கான படமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை சூர்யாவே வெளியேறுகிற அளவுக்கு ஒரு வெயிட்டான கதையாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ அவர் அங்கே பாலிவுட்டில் போய் படம் பண்ணும் பொழுது இந்த படம் வந்ததுன்னா இதன் தாக்கம் பாலிவுட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறாரு அவர். ஸோ அப்போ அப்படி ஒரு அதிரி புதிரியான ஒரு படத்தை தான் அவங்க பண்ண போகிறாங்க. நிச்சயமாக சுதா கொங்கராவை பொறுத்தளவுக்கு சொல்ல வந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லுவாங்க. ஓகே, அவங்க இல்லை அவரு கோச்சுப்பார், இவரு கோச்சுப்பார், இவரை விமர்சனம் பண்ணுவாங்க, அப்படிலாம் நினைக்கிற கேரக்டரே கிடையாது. அவங்க என்ன நினைக்கணுமோ அதை சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அந்த படம் ரொம்ப ஒரு பிரமாதமான படமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சூர்யா அவர்களுக்கு இது காஸ்ட்லி மிஸ் தானே சார் இந்த படம் பொறுத்த வரைக்கும்? சூர்யாவுக்கு ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னா அவர் எப்படியாவது இந்த படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக அவர் இந்த ட்ரெயினை தவற விட்ட கதை தான். முதல்ல நம்ம இந்த படம் வேணாம், நம்ம போயிடலாம், பாலிவுட்டில் நமக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு, மகாவீர் கர்ணான்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய பட்ஜெட்டே 500 கோடியோ 600 கோடியோ சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் உள்ள படம். சரி, அதுக்கு நம்ம போயிடுவோம்னா அவர் போயிட்டார். அதனால தான் இந்த படத்தை இல்லைங்க நம்ம வேறு படம் பண்ணுவோம், இது வேண்டாம், இந்த கதையை எடுத்து உரமாக வைங்கன்ட்டார். அதில் சுதா கொங்கராவுக்கு பெரிய வருத்தம். ஏன்னா இந்த கதைக்காக ஒரு 2 வருஷம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பகுதி முழுக்க அவங்க சுற்றி வந்திருக்காங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் குழு போய் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்களை அவங்க தேடி எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளவும் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்த பிறகு வேணாம் இதை எடுத்து வைங்க, நான் வேறு படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ரொம்ப அதில் உறுதியாக இருந்துட்டாங்க. நோ முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ இவர் சரி இந்த படம் வேணான்ட்டு பாலிவுட் போகும்போது அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ அவர் மீண்டும் வர்றதுக்குள்ளே இங்கே காட்சிகள் எல்லாமே மாறிடுச்சு. இதை கேள்விப்பட்ட சிவகார்த்திகேயன், சூர்யா அந்த படத்தில் இல்லைன்னு கேள்விப்பட்ட உடனே தனுஷ் ஒரு பக்கம் போட்டி, சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் போட்டி. தனுஷ் சுதா கொங்கராட்ட அந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருக்காரு. எனக்கு ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு படிச்சுட்டு, எனக்கு இந்த ஸ்கிரிப்டை விடுறதுக்கு மனசே இல்லை, எனக்காக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து லைன் ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவர் மேலே பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழலில் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு ஒரு கமிட் பண்ணிட்டு உடனே நடிக்க முடியாமல் போச்சுன்னா சிக்கலாயிரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்கிரிப்டை நானே பண்ணுறேன், யார்கிட்டையும் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் கேட்ட பிறகும் வேறு வழி இல்லை, அவங்களும் அதை உடனே பண்ணி ஆகணும். இன்னொன்று என்னென்னா, சூர்யா வெளியேறினது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் உருவாக்கிருச்சு. சூர்யா கண் முன்னே இந்த படத்தை சீக்கிரம் கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய வைராக்கியமாக போச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருங்க, நம்ம இன்னொரு படம் பண்ணலான்னு தனுஷ்ட்டு சொல்லிவிட்டு, அது அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் கேள்விப்பட்டு உள்ளே வர்றாரு. அவர் நான் பண்ணுறேன் இது அப்படின்னோடனே சரி ஓகேன்ட்டு இறங்கிட்டாங்க. சிவகார்த்திகேயனை ஒரு 2 படத்தை தள்ளி வச்சுட்டு தான் அதுக்குள்ளே வர்றாரு. ஓகே, ஆமாம், ப்ரீஃபோன் பண்ணி வர்றாரு அவர். சார் இந்த படத்தோட டைட்டில் அப்படின்றது எல்லாத்தாலையும் ஈர்க்கப்பட்டுச்சு. ஏன்னா பராசக்தி அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம் இன்ன வரைக்குமே அது பொலிட்டிக்கலாகவும் சரி, எல்லாரும் அந்த படத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பராசக்தி படம் பேசாத அரசியலா நீங்க பேசிட போறீங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் எல்லாரும் பேசிடுவாங்க. அந்த பராசக்தி அந்த டைட்டில் இந்த படத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த டைட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே இருந்துச்சா? ஏற்கனவே புறநானூறுன்னு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல சுதா கொங்கராவும்
கொஞ்சம் பெரிய மனசோட நடந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சூர்யாவை வச்சு புறநானூறுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகு அதில் வந்து ஹீரோ பேரை தூக்கிட்டு வேற ஒருத்தர் பேரை போட்டால் நிச்சயமாக வந்து சூர்யா ஹர்ட் ஆகும், மனக்கசப்பு வரும். வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு தான் பராசக்திக்குள்ளே வந்தாங்க. ரொம்ப ப்ராப்பராக ஏவிஎம்மில் என்ஓசி வாங்கி, அப்புறம் கலைஞர் வீட்டில் வாங்கி, சிவாஜி வீட்டில் வாங்கி, எல்லாத்தையும் ப்ராப்பராக வாங்கிட்டு தான் இந்த டைட்டிலே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ரொம்ப வைப்பு உள்ள ஒரு டைட்டில் இது. இது வந்து நிஜமாவே பராசக்தி மாதிரி படங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் சர்ச் பண்ணாலும் சிவாஜி பேரும் கலைஞர் பேரும் தான் வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுதான் பொருத்தமானதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் மெல்ல மெல்ல அந்த பழைய வரலாறு அழிஞ்சு இது வந்து ஒரு வரலாறாக இடம் பிடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ விஜய் ஆண்டனிக்கும் இந்த பராசக்திக்கு இருக்கமான அந்த சச்சரவுகள் முடிவுக்கு வந்துருச்சா சார்? அது வந்துடும், வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் எல்லார்ட்டையும் என்ஓசி வாங்கி பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க யாருமே இவருக்கு அந்த லெட்டரை கொடுக்கல. இல்லைங்க பராசக்தி தலைப்பு தர முடியாதுன்னு ஏவியுமே சொல்லிட்டாங்க. அதனால் அவர் இங்கே வந்து வேற ஒரு பேரை வச்சுருக்கிறாரு. மாற்று மொழிகளுக்கு தான் பராசக்தின்னு வச்சுருக்காரு. எனக்கு என்னென்னா, இங்கே இந்த டைட்டில் பஞ்சாயத்து நீண்ட காலமாக இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து ஒரு பொது வெளியில் கொண்டு வந்துடணும். இப்போ யார் வேணாலும் போய் இந்த வெப்சைட்டுக்கு போய் ஒரு டைட்டிலை ரெஜிஸ்டர் பண்ணலாம். யாருன்னா தயாரிப்பாளர்கள். இப்போ சங்கத்தில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த உறுப்பினர்களுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டு லாகினை கொடுத்துட்டிங்கன்னா இவங்க போய் வந்து ஒரு தலைப்பை பதிவு பண்ணலாம். ஏற்கனவே அந்த தலைப்பு இருந்ததுன்னா அது இருக்குதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து 2 வருஷத்துக்கு இருக்குங்க, நீங்கள் அதுக்கான பணத்தை கட்டிடுங்க. 2 வருஷம் கழிச்சு ரினியூவல் அதுவே நோட்டீஸ் வரும், நீங்கள் திரும்ப வந்து பண்ணிடுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா யாரும் யாரு கூடயும் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்க, ஒரே தலைப்பு இப்போ அங்கே வச்சுருக்காங்களா, அதே நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, குழப்பம் வரும், ஆடியன்ஸ் பற்றி பெரிய குழப்பம் வரும். இதை விட பெரிய குழப்பம் ஓடிடி நிறுவனங்களுக்கு வரும். அவங்க என்ன பேரில் இந்த படத்தை வாங்குவாங்க? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வராமல் இருக்கணும்னா முதல்ல இவங்க உட்காந்து இவங்களுக்குள்ள ஒரு சர்வரை ரெடி பண்ணி ஒன்று பண்ணணும். பட் அது நீண்ட காலமாக பண்ணாமலே வச்சுருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பழைய படங்களோட டைட்டில் வைக்கிறது அது அவருக்கு ராசியாக படுது. எதிர்நீச்சல்லேருந்து, அமரன்லேருந்து, ரஜினிமுருகன்லேருந்து எல்லாமே பழைய படங்களில் எடுத்து அதை தன்னோட படத்துக்கு பேரை வைக்கிறாரு. அது அவருக்கு ஹிட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பராசக்தி ஒரு வெற்றி அடைந்த படம், அதை தன்னோட டைட்டிலில் வச்சிருக்காரு. அவர் இதை வந்து எப்படி சார் ஒரு ஃபார்முலாவாக பார்க்குறாரா, இல்லை அவர் இதுக்கு பின்னாடி என்ன நினைக்கிறாரு? இல்லை, அது வந்து சிவகார்த்திகேயனை மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, ஓகே, இப்போ சிவகார்த்திகேயனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற டைரக்டர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வேணா சொல்லலாம், சார் இந்த தலைப்பு நீங்கள் வைங்க, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லார்ட்டையும் அதை சொல்ல முடியாது. சுதா கொங்கரா மாதிரி ஒருத்தட்ட போய் பராசக்தின்னு ஒரு தலைப்பு வைங்கன்னு இவரு சொல்ல முடியாது. அவங்க வேணா சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம படத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கோம், நல்லா இருக்கான்னு வேணா கேட்கலாம். பட் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு இவங்க இல்லை. எப்போவுமே டைரக்டருக்கு அந்த டாமினேட்டிங் பவர் இருக்கும். அதையும் ஹீரோ கையில் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் கையில் இருந்துச்சு, அப்புறம் இயக்குநர்கள் கைக்கு போச்சு, இப்போ ஹீரோக்கள் கையில் தான் இருக்குது. 1-2 இயக்குநர்கள் தான் அவங்கவுங்களுக்கான மரியாதையை தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சுதா கொங்கரா இருக்காங்க. ஸோ அதனால் அவர் சொல்லி இந்த தலைப்பு வச்சுருப்பாங்கங்கிறத நான் நம்பல. சரி, நெகட்டிவ் ரோலில் ஜெயம் ரவி அவர்கள், அதாவது ரவி மோகன் அவர்கள் பண்ணுறாரு. பொதுவாக அவர் இந்த மாதிரி ஹீரோவாக நடிச்சுட்டு வந்தவர் திடீர்னு இது மாதிரியான கேரக்டர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இப்போ நெகட்டிவ் ரோல்னு நம்ம சொல்கிறத விட இப்போ பல முன்னணி ஹீரோக்கள், இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற பல ஹீரோக்கள் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ சிம்புலாம் வந்து கெட்டவனே படம் பண்ணியிருக்கிறார். புரியுது அவங்களுக்கு? தலைப்புலேயே வந்து அவ்வளவு மோசமாக அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, அது வேற. பட் சொல்கிறேன், அப்படி ஒரு தலைப்பை வைக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ அப்போ ஆன்டி ஹீரோவாக பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது வந்து இங்கே ஒரு ஸ்டைலாகவே இருக்குது. இப்போ ரஜினி வந்து சந்திரமுகி படத்தில் இந்த வேட்டையனா வர்றது தான் படத்தையே தூக்குச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரும் இந்த வில்லனாக வர்றதை ரொம்ப ரசித்து பண்ணுறவர். அதுமாரி சத்யராஜ், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஜெயம் ரவிக்கு இது புதுசு கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு லைஃப் அவருக்கு வரும், டோட்டலாக எல்லாமே மாறும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.